நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவம் 10% இருந்துன்னு கேட்டிங்கன்னா, அதே பாவத்தை நான் செஞ்சேன்னா 100% எனக்கு தண்டனை கிடைக்கும். அம்மா இவர் தான் அந்த அம்மாவை பற்றி அங்கே இங்கே ஏதோ பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சான்ஸ்ன்னு தூக்கி உள்ளே பிடிச்சி போட்டாங்க. உங்களுக்கு ஒரு கல்ல 2 மாங்க அவங்களுக்கு. ஒன்று வந்து இவரை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டதும் ஒன்று. 2வது வந்து உங்களுக்கு வந்து யாருமே செய்ய முடியாது இல்லையா? அரெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குது. யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. யாரெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க அவங்களுக்கு. மேலேருந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து கூட அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இல்லை அதில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் அவரை ஒன்றும் இவங்களால யாராலையும் காப்பாற்ற முடியல. ஸோ அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டோமே அப்படின்றதுல வந்து அவருக்கு வந்து மனம் உடைஞ்சிட்டார் அவர். ரொம்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அழுகலையே தவிர அந்த அவருடைய வந்து முன்னால் நிற்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஃபேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுதுடுவார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வந்து டென்ஸாக இருந்தார் அவர். உட்காரனாலும் உட்காரல அவர். அப்படியே வந்து அந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி பழி சுமத்திட்டாங்க என் மேலே. நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னா ஏன்னா அவருடைய என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவம் 10% இருந்துன்னு கேட்டிங்கன்னா, அதே பாவத்தை நான் செஞ்சேன்னா 100% எனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா நான் வேதம் படித்தவன் நான். அது மாதிரி நான் பண்ணுவேன்னா ஒரு உயிருக்கு கூட தீங்கு செய்யாததான் என்னுடைய கொள்கையும் எங்களுடைய மதமும்.